நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. சென்னை பெசன்ட் நகரிலும் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 53வது ஆண்டு பெருவிழா நடைபெறுகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் விஷ்ணுவர்தன் வழங்க கேட்கலாம். விஷ்ணுவர்தன், இந்த பெருவிழா எவ்வளவு விமர்சையாக நடந்து வருகிறது? எவ்வளவு பேர் இந்த விழாவில் பங்கேற்றிருக்காங்க? என்ன விவரம்? நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் 16ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட 3 புதுமைகளால் கட்டப்பட்ட ஒரு கத்தோலிக்க திருத்தலமாகும். உலக புகழ்பெற்ற இந்த பேராலயம் மத வேறுபாடுகளை கடந்து அனைத்து மதத்தினராலும் தரிசிக்கப்படும் புனித தலமாக உள்ளது. வங்க கடலோரம் அமைந்துள்ள ஆலயத்திற்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். புகழ்பெற்ற இந்த வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக லட்சக்கணக்கானோர் வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் மாதாவின் சப்பரங்களை இடித்தபடி பாத யாத்திரையாக வந்தடைந்துள்ளனர். பல 100 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாக நடந்து வந்த பக்தர்களுக்கு மதங்களை கடந்து இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் என அனைவரும் நடைபயண பக்தர்களுக்கு இலப்பாதருக்கான பந்தங்களை அமைத்து குடிநீர், உணவு உள்ளிட்டவைகளை வழங்கியது மதங்களை கடந்த மனித நேசத்தை இந்த ஆண்டும் எடுத்து காட்டுகிறது. பேராலய முகப்பில் இருந்து திருக்கொடி ஊர்வலம் 5:40 மணிக்கு புறப்பட்டு கடற்கரை சாலை, அரிநடு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வலம் கொடிமேடையை வந்தடையும். தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் திருக்கொடியை புனிதம் செய்து பின்னர் கொடியேற்றும் நிகழ்ச்சி அங்கு நடைபெறும். கொடியானது மெல்ல மெல்ல காற்றில் அசைந்து கொடி மர உச்சியை அடைந்ததும் பக்தர்கள் மரியே வாழ்க என சரண கோஷம் எழுப்புவார்கள். அதே நேரத்தில் வண்ண வான வேடிக்கைகள் மற்றும் அதிர்வீட்டுகள் முழங்க ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின் விளக்குகள் ஒரு சேர ஒளிர்வது அங்கு கண்கொள்ளா காட்சியாக காண முடியும். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அன்னை திருத்தேர் பவனி வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. 8ஆம் தேதி அன்னையின் பிறந்த நாள் சிறப்பு திருப்பலி முடிந்த பிறகு மாலை கொடி இறக்கத்துடன் இந்த திருவிழா நிறைவு காலை முதலே வேளாங்கண்ணி முழுவதும் கட்டுக்கணக்கான கூட்டம் அலைமோதி வருகிறது. வந்திருந்த பக்தர்கள் மாதாவிற்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றியும் நேர்த்திக்கடனை செலுத்தி வந்துள்ளனர். தற்போது கொடியேற்றத்தை காண அங்கு அவரோடு காத்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேராலயம் சார்பாக விரிவான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதே போல தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கு. சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. பக்தர்களின் பாதுகாப்பாக நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை சேர்ந்த 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் 2500 காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 15 உயர் கோபுரங்கள் அமைத்து 450 கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு 4 ட்ரோன் கேமரா மூலமும் கண்காணித்து வருகின்றனர். பக்தர்களும் பாத யாத்திரைக்கும் இடர் இல்லாத அங்கு சுனாமி நினைவுக்கு முதல் புனித பீட்டர் பார்க் வரை 4 சக்கரம் மற்றும் 2 சக்கர வாகனங்களுக்கு அங்கு அனுமதி வழங்கவில்லை. விழா காலங்களில் குளிப்பதற்கும் தடை விதிச்சிருக்காங்க. இதே போல இன்று விழாவையொட்டி நாகை மற்றும் கீழ்வேலூர் வட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க. இதே போல சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 53வது ஆண்டு பெருவிழாவும் இன்று மாலை கொடியேற்றுதலுடன் தொடங்க உள்ளது. சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி கொடியேற்றி விழாவை தொடங்கி வைக்கிறாங்க. கொடியேற்றத்திற்காக சென்னையின் பல்வேறு பகுதியிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பெசன்ட் நகர் தேவாலயத்துக்கு வந்துள்ளதை இங்கு காண முடியுது. தற்போது வேளாங்கண்ணி மற்றும் பெசன்ட் நகர் பேராலயம் ஆண்டு பெருவிழா தொடங்க உள்ளது. பிரியதர்ஷினி, வேளாங்கண்ணியில் பரவலாக பக்தர்கள் பேராலயத்தின் பெருவிழாவில் பங்கேற்றிருக்காங்க. அவங்களுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குன்னு குறிப்பிட்டீங்க. அதே போல சென்னை பெசன்ட் நகரிலும் பெருவிழா தொடங்கி விமர்சையாக நடந்து வருகிறது. இந்த விழா எவ்வளவு நாட்கள் நடக்கும்? பக்தர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு குறிப்பிட்டீங்க. குறிப்பா போக்குவரத்துக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிடுங்க விஷ்ணு. அதாவது பல்வேறு மாவட்டங்களிலும் பிற மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான வாகனம் மூலியமாக வந்துள்ளதால் இவர்களுக்கு ஒரு பாதை அமைத்தும் இதே போல பேருந்து நிலையத்தை வேறு இடத்துக்கு மாற்றி அமைத்தும் வரக்கூடிய பக்தர்களோட வாகனத்துக்கு
தற்காலிக பார்க்கிங் வசதியும் ஏற்படுத்தப்பட்டு இங்கு விரிவான பாதுகாப்பு பணி மற்றும் அந்த போக்குவரத்து காவலர்களும் இங்க வந்து ஈடுபட்டு வராங்க. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களுக்கு நன்றி விஷ்ணுவர்தன். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது. பக்தர்கள் பெரும் திரளாக இந்த விழாவில் பங்கேற்றுள்ளனர். அவர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மறுபுறம் சென்னை பெசன்ட் நகரிலும் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 53வது ஆண்டு பெருவிழா நடைபெற்று வருகிறது. பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொடியேற்றத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி திருத்தலத்திலும் பெருவிழா வெகு விமர்சையாக நடந்து வருகிறது. கொடியேற்றத்தை காண இரு தலங்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர்.